நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு தொழுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவ சேவை பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் தர்மலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் எதனால் ஏற்படுது, அது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார். தொழுநோய் ஒரு பாக்டீரியா கிருமியினால் உருவாகிற நோய். இந்த நோயானது பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி இருமும் போதும் தும்மும் பொழுதும் அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த காற்றின் மூலம் மற்றவர்களுக்கு பரவுகிறது. இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்த நோய் தாக்கமானது 5 முதல் 7 வருடங்களாகும் அந்த நோய் பெருக்கமடைந்து அதனுடைய வீரியத்தை காண்பிப்பதற்கு. பொதுவாக எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்களுக்கு இதனுடைய தாக்குதல் காலம் மிகவும் குறைவாக இருக்கும். நோய் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த நோய் கிருமி பெருக்கமடையும் காலம் மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே கிருமியானது உடலில் வந்த பிறகு 5 முதல் 7 வருடங்களில் ஒருவருக்கு தொழுநோயின் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த தொழுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் என்னவென்றால், தோலில் உணர்ச்சி இல்லாத சிவந்த வெளிர்ந்த தேமல். பிறகு அந்த உணர்ச்சி இல்லாத தேமலில் நமைச்சல் அரிப்பு இருக்காது, முடி உதிர்ந்திருக்கும், வியர்வை இருக்காது, மற்றும் தோலிற்கு அடுத்தபடியாக நரம்புகளை இது மிகவும் பாதிக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தோல் பாதிப்பை நாம் கண்டறிந்து சிகிச்சை பெற்றுவிட்டால் நரம்பு பாதிப்பை நம்மால் தடுக்க முடியும். நரம்புகள் பாதிப்பின் காரணமாகத்தான் அதனுடைய பக்க விளைவுகள், கை கால்களில் விரல்கள் மடங்குதல், கண்களில் உணர்ச்சியின்மையால் கருவிழி பாதிக்கப்படுதல், கை கால்களில் விரல்கள் மடங்குவதை உணர்ச்சியின்மை காரணமாக ஊனம் ஏற்படுதல், அங்க குறைபாடு ஏற்படுதல், பார்வை பறிப்போதல், இது போன்ற பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஓகே சார், தொழுநோய் இதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு விவரிச்சிங்க. இந்த கிருமி இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ஒரு தொற்று கிருமினால் வந்து பரவுது இல்லைங்களா, ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சாங்க, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் டாக்டர். 1873 நார்வே நாட்டைச் சேர்ந்த சயின்டிஸ்ட் ஜெர்ஹார்ட் ஆர்மர் ஹான்சன் என்பவரால் இந்த மைக்கோபாக்டீரியம் கிருமியானது கண்டறியப்பட்டது. இந்த மைக்கோபாக்டீரியம் கிருமியானது பொதுவாக தோல் பரிசோதனை மூலமாக நாம் கண்டறியலாம். ஸ்லிட் ஸ்கின் சுமியர் என்று சொல்லுவோம். அந்த தோல் பரிசோதனை மூலமாக நாம் கண்டறிய முடியும். ஓகே சார், இப்போ இந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பரவுறதுக்கு பல காரணிகள் இருக்கும் இல்லைங்களா, எந்த மாதிரியான காரணிகள்னால பரவுது, அதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரியான காரணிகள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்போடையும் விழிப்போடையும் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். தொழுநோய் ஒரு பரம்பரை வியாதி அல்ல. இந்த நோயானது ஏதோ ஒரு காரணத்தால் ஒருவர் செய்த தவறாலோ ஒரு பாவத்தாலோ வருவது கிடையாது. இது போன்ற நம்பிக்கைகள் இதற்கு முன்னால் இருந்தது. இப்பொழுது இந்த நோயானது ஒரு பாக்டீரியாவால் உருவாகிறது என்பது நாம் கண்டறிந்த பிறகு அதற்கான சிகிச்சை எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த தொழுநோயானது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய உடம்பில் இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமி இருக்கும். அவர்கள் இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் காற்றில் அந்த கிருமி கலக்கிறது. காற்றில் கலந்த கிருமியை மற்றொருவர் சுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கிருமி சென்று விடுகிறது. இதைத்தான் நாம் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த கிருமி சென்ற பிறகு அவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து நோய் வெளிப்படும் காலம் வேறுபடும். ஓகே சார், இப்போது இந்த நோய் தொற்று வந்து யாரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த வகையான பாதிப்புகள்லாம் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
நாம் பொதுவாக நமது எதிர்ப்பு சக்தியை சரியாக இருக்கின்ற அளவிற்கு நாம் உணவை உட்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நாம் பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம், சரிவிகித உணவு. அதில் கீரை, காய்கறிகள், பழங்கள் இவற்றை போதுமான அளவு எடுத்துக்கொண்டோமானால் நமது எதிர்ப்பு சக்தியானது சரியான விகிதத்தில் இருக்கும். எதிர்ப்பு சக்தியில் 2 வகைகள், பி லிம்போசைட் மீடியேட்டட், டி லிம்போசைட் மீடியேட்டட்னு நம்ம சொல்லுவோம். அந்த டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைகிறதோ, அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் ஆன பிறகு நோய்க்கிருமி உடலில் இருக்கும் பொழுது டி லிம்போசைட் இம்யூனிட்டி, டி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி யாருக்கெல்லாம் குறைகிறதோ அவர்களுக்கு இந்த கிருமியின் தாக்கம் அதிகமாக வெளிப்படுகிறது. ஓகே சார். இப்போ அது தவிர்த்து வேறு யாருக்கும் இது பரவுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்களா சார்? இது வந்து ஜென்ரலாக இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் பரவுதுங்களா சார்? இம்யூனிட்டி குறைவதற்கான காரணிகள், இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீஸ் உள்ளவர்கள், இவர்களை இந்த நோயானது கூடிய விரைவில் பாதிக்கும். மற்றபடி குழந்தைகளை பாதிக்கும், கர்ப்பிணிகளை பாதிக்கலாம். இங்கே எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைவான இடத்தில் இருப்பவர்கள். நாம் பொதுவாக பார்க்க போனால் நமது திட்டத்தின் டேட்டா அனலைசிஸ் பண்ணும் பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அதுவும் அந்த 20லிருந்து 40 வயதிற்குட்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். ஓகே. இந்த 20லிருந்து 40 வயதிற்கு அதில் வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எளிதில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போது ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரியான நோய் தொற்று வந்துருச்சுன்னா அது வந்து குழந்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு பரம்பரை வியாதி அல்ல. இட்ஸ் நாட் ஏ ஹெரிடிட்டி டிஸார்டர். ஸோ அந்த வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், மதர் டு பேபி சைல்டு டிரான்ஸ்மிஷன். இது வந்து நமக்கு இந்த நோயில் கிடையாது. இது ஒரு காற்றின் மூலம் பரவுகிற வியாதினால் அந்த கர்ப்பிணிகளுக்கு ஆல்ரெடி கிருமி தாக்கம் இருந்திருந்தால் ப்ரெக்னன்சி டயத்தில் கிருமியானது பெருக்கமடையும். சரிங்க சார். இப்போது இந்த தொழுநோய்க்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வந்து நம்மளுடைய ஊரில் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு, எந்த மாதிரியான புதுமையான விஷயங்கள்லாம் இந்த சிகிச்சையில் பயன்படுத்தப்படுது, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் சார். இப்போ தொழுநோய்க்கான சிகிச்சை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அனைத்திலும் இலவசமாக கிடைக்கிறது. இந்த சிகிச்சையை எப்படி நாம் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, தொழுநோய் தேமல் 5 தேமல்கள் உள்ளவர்கள், நரம்பு பாதிப்பு 1 நரம்பு பாதிப்பு உள்ளவர்கள், இது ஒரு கேட்டகரி. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தேமல்கள் உள்ளவர்கள், 1ற்கு மேல் நரம்புகள் பாதிப்பு உள்ளவர்கள், இது 2வது கேட்டகரி. 5 தேமல்கள் 1 நரம்பு பாதிப்பு உள்ளவர்கள், வீரியம் குறைந்த வகை, பாசிபேசிலரி அப்படின்னு சொல்கிறோம். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தேமல்கள் உள்ள உணர்ச்சி இல்லாத தேமல்கள் உள்ளவர்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நரம்புகள் பாதிப்பு உள்ளவர்கள், இதை மல்டிபேசிலரி வீரியம் மிகுந்த வகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசிபேசிலரி வீரியம் குறைந்த வகைக்கு 6 மாதங்கள் கூட்டு மருந்து சிகிச்சை. இந்த கூட்டு மருந்து சிகிச்சையானது உலக சுகாதார நிறுவனத்தால் இந்திய அரசின் வழியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசுக்கு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே போல் மல்டிபேசிலரி வீரியம் மிகுந்த வகைக்கு 12 மாதங்கள் கூட்டு மருந்து சிகிச்சை எடுக்க வேண்டும். இந்த கூட்டு மருந்து சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கம் என்னவென்றால், இதில் 3 மாத்திரைகள் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு டே முதல் நாள் மாத்திரைகளானது அண்டர் சூப்பர்விஷன், களப்பணியாளர்களின் நேரடி பார்வையில் அவர்களுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 27 நாட்களுக்கு வீட்டில் அவர்கள் நோயாளிகள் தாங்களாகவே எடுத்துக்கொள்ளலாம். இது டைரக்ட்லி அப்சர்வ்ட் ட்ரீட்மெண்ட், நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த கூட்டு மருந்து சிகிச்சை எடுக்கும் பொழுது
ஒரு சில பேருக்கு அந்த மாத்திரைகளின் விளைவாக யூரின் ரெட் கலராக போகிறது, ஒரு சில பேருக்கு அரிப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண பக்க விளைவுகள். இது போன்ற விளைவுகள் வரும்பொழுது மக்கள் உடனடியாக அந்த எந்த களப்பணியாளர் இந்த மாத்திரைகளை வழங்கினாரோ அவர்களிடம் தகவல் தெரிவித்தால் உடனடி சிகிச்சை மேற்கொண்டு அந்த பக்க விளைவுகளை நாம் தடுத்து கொள்ளலாம். ஓகே சார். இப்போது இந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் நம்ம செய்கிறோம், எந்த மாதிரியான பரிசோதனை முறைகள் மூலமாக இந்த நோயை வந்து நம்ம சரியான விகிதத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுதுங்க சார்? இந்த நோயின் வெளிப்பாடு உணர்ச்சி இல்லாத சிவந்த வெளிர்ந்த தேமல், இது தோலில் வரக்கூடியது. அடுத்தது நரம்புகள் பாதிக்கப்படும். தோலில் கிருமிகள், அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் கிருமிகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக ஸ்லிட் ஸ்கின் சுமியர், SSS சுமியர் நாம் செய்கிறோம். அதாவது ஸ்கின் சுமியர், தோல் பரிசோதனை. திசுக்கள் எடுத்து அதில் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன என்பதை கண்டறியும் பரிசோதனை. இது ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அனைத்து அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இவற்றில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனைக்காக இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் செங்கல்பட்டில் இருக்கின்ற சென்ட்ரல் லெப்ரசி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வழியாக லேப் டெக்னீஷியன்ஸ், ஆய்வக நுட்புணர்கள் அவர்களுக்கு அந்த பரிசோதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் ஸ்கின் பயாப்சி, இது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செய்யப்படுகிறது. அட்வான்ஸ்டு நியூராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளில் நர்வ் பயாப்சியும், நரம்புகள் பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஓகே, சிறப்பாக நிறைய விஷயங்கள் இந்த உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு தொழுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க டாக்டர் தர்மலிங்கம் அவர்கள். நிறைய கருத்துக்கள் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதற்கு சார், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழுநோய்க்கு எந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்படுது, பரிந்துரைக்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தொழுநோய்க்கு கூட்டு மருந்து சிகிச்சை, மல்டி ட்ரக் தெரப்பி கொடுக்கப்படுகிறது. அது 6 மாதம் அல்லது 1 வருடம் கொடுக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே நான் தெரிவித்தேன். இதில் ஒரு தடுப்பு மருந்து இருக்கிறது. இந்த தடுப்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசின் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃபாம்பிசின் என்ற மாத்திரை, ஒரு நபர் ஒரு மாத்திரை திட்டம், இதை நாங்கள் சொல்கிறது. இந்த ஒரு நபர் ஒரு மாத்திரை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கின்ற வீடுகள், அது அவர்களுடைய சுற்றி உள்ள பகுதிகள், இந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு கணக்கெடுத்து அவர்களுக்கு இந்த ஒரு நபர் ஒரு மாத்திரை மூலம் அந்த சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசின் நாம் கொடுக்குறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேளை இந்த நோய் தொற்று இருந்தால் அந்த ஒரு மாத்திரையிலே அந்த நோய் தொற்றானது அழிக்கப்பட்டுவிடும். இது மிக மிக முக்கியமான தடுப்பு மருந்து. பொதுமக்களுக்கு என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நபர் ஒரு மாத்திரை திட்டத்தின் கீழே இப்போ நம்முடைய களப்பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கணும். இது கேள்விகள் அதிகம் கேட்பதை விட இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து இந்த சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசினை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக தொழுநோய் பாதிப்பிலிருந்து நாம் விடுபடலாம். ரொம்பவே சிறப்பு. இது வந்து நம்ம வந்து களப்பணியாளர்கள் செல்லும்போது மக்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சார். இப்போது இந்த தொழுநோய் அவங்களுக்கே தெரியல, தொழுநோய் தான் தனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. இதை தடுக்கிறதுக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நேரத்தில் தாமதமாக சிகிச்சை எடுக்கிறதுனுடைய விளைவுகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தொழுநோய் ஆரம்பத்தில் தேமலாக வெளிப்பட்டு அந்த தேமல் இருக்கும் நேரத்திலே நாம் கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அந்த தேமல் முற்றிலுமாக மறைந்துவிடும், நரம்புகளை பாதிக்காது. தாமதம் ஏற்படும் பொழுது, தேமல் ஏற்பட்டு 1 வருடம் 2 வருடம் தாமதம் செய்யும் பொழுது இந்த நோயானது அதனுடைய தாக்கத்தை நரம்புகள் மீது காமிக்கின்றது. நரம்புகள் பாதிக்கப்படுவதன் காரணமாக முக்கியமாக புற நரம்பு மண்டல நரம்புகள், கண், கை, கால் இவற்றில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுவதன் காரணமாக தான் பக்க விளைவுகள், இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. இந்த கண்களை பாதிக்கும் பொழுது கண்களில் கருவிழியில் உணர்ச்சியை கொடுக்கின்ற நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது கருவிழியில் உணர்ச்சியின்மை ஏற்பட்டு ஆறாத புண்கள் ஏற்படுகிறது. அதனால் பார்வை இழப்பு ஏற்படும்.
புருவ முடி உதிர்ந்திருக்கும். கண்களின் மேல் லிட், ஐ லிட்டை நம்ம வந்து மூட முடியாது. இதை வந்து லேக் ஆஃப் தால்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 கண்ணை நம்ம மூட சொன்னோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட கண் திறந்தே இருக்கும். அவர்கள் தூங்கும் பொழுது கூட அந்த கண் மூட இயலாத நிலை இருக்கும், திறந்தே இருக்கும். இதனாலும் வந்து கண்களில் கருவிழியில் பாதிப்பு ஏற்படும். கைகளை பொறுத்தவரையில் விரல்கள் மடங்கும். உணர்ச்சியின்மை காரணமாக லேசான காயம் ஏற்பட்டால் கூட அந்த காயமானது ஆறாத புண்களாக ஏற்பட்டு சீழ்வடிதல் போன்றவை ஏற்படும். அதன் காரணமாக மேகாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புழுக்கள் கூட சில நேரங்களில் கை விரல்களுக்குள் செல்லும். நாம் பார்த்திருப்போம், ஒரு சில இடங்களில் நோயாளிகள் விரல்களே இல்லாத நிலைகளை கூட நாம் பார்க்கிறோம். இது அங்க குறைபாடு, முற்றிலுமாக விரல்கள் இழப்பு ஏற்படுகிறது. கால்களை அதுபோல் கைகளில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மணிக்கட்டு, ரிஸ்ட் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ரிஸ்டானது தொங்கிவிடும். இது வந்து ரேடியல் நரம்பு பாதிப்பின் காரணமாக இது ஏற்படுகிறது. அதே போன்ற கால்களில் நரம்புகள் பாதிப்பின் காரணமாக நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது கால் விரல்கள் மடங்கிவிடும், உள்நோக்கி மடங்கிவிடும். பாதத்தில் உணர்ச்சியின்மை ஏற்படும், ஆறாத புண்கள் ஏற்பட்டு அதனால் அங்க குறைபாடு ஏற்படுகிறது. கை தொங்குவது போல கால்களும் தொங்கிவிடும். அதை ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களால நடக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் தசை பலவீனம் ஏற்படும். கைகளில் கால்களில் தசை பலவீனம் ஏற்படும் பொழுது ஒரு பொருளை பிடிக்கவோ எடுக்கவோ முடியாது கைகளால். கால்களில் ஒருவர் செருப்பு அணிந்து செல்லும் பொழுது அந்த செருப்பு எங்கே விழுது அப்படின்னே அவங்களுக்கு உணர்ச்சியின்மை காரணமாகவும் தசை பலவீனம் காரணமாகவும் செல்லும் வழியில் அந்த பாதிக்கப்பட்ட கால்களில் செருப்பே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அது அவருடைய டெஸ்டினேஷன் போன பிறகு தான் அவங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ இதெல்லாமே தொழுநோயின் பக்க விளைவுகள். ஆரம்ப நிலையிலே இதை சிகிச்சையை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நிச்சயமாக இந்த பக்க விளைவுகளிலிருந்து நாம் நிச்சயமாக தடுக்க முடியும். சிறப்பு சார். எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்தால் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இப்போது இந்த தொழுநோய் சார்ந்த சிகிச்சைக்கு எந்த மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் நம்மளுடைய அரசாங்கம் எடுத்திருக்கு, அதை பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இந்திய அரசாங்கம் 2027 தொழுநோயால் குழந்தை பாதிப்பு இல்லாத நிலைமை, அங்க குறைபாடு இல்லாத நிலைமை, இந்த தொழுநோய் பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டமே செயல்படுத்துகிறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு நமது தமிழ்நாடு அரசாங்கமானது ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் இந்த வருடம் நாம் அதை செயல்படுத்தி வருகிறோம். இதில் முக்கியமான அங்கம் என்னவென்றால் பாப்புலேஷன் ஸ்க்ரீனிங், பொதுமக்களுக்கான தொழுநோய் பரிசோதனை. இது வட்டார அளவில் நாம் ஆரம்பித்து கிராமங்களிலிருந்தே நாம் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு வீடாக, எந்த ஒரு மக்களும் விடுபடாமல் நாம் பரிசோதனை செய்து அவர்களுக்கு வீடு வீடாக சென்று களப்பணியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள், மக்களை தேடி மருத்துவத்தில் பணியாற்றுகின்ற விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், மலைப்பிரதேசங்களில் செயலாற்றுகின்ற ஆஷா என்று சொல்லப்படுகின்ற பணியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவமல்லா மேற்பார்வையாளர்கள் மற்றும் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கின்ற மருத்துவ அலுவலர்களுடைய சிறிய ஒரு தலைமையின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பாப்புலேஷன் ஸ்கிரீனிங், பொதுமக்களுக்கான தொழுநோய் பரிசோதனையானது வீடு வீடாக சென்று செய்யும் இந்த திட்டத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு ப்ரொபோர்ஷனேட் டார்கெட் நாங்கள் கொடுத்து அதை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆக்டிவ் கேஸ் ஃபைண்டிங், நாம் நேரடியாக களத்தில் சென்று நோயாளிகளை கண்டறிதல் முகாம், அந்த முகாமின் படி நாம் ஸ்லம் சர்வே, குடிசைவாழ் பகுதிகள், கட்டுமான நிறுவனம் இருக்கின்ற பகுதிகள், மார்க்கெட்ஸ், சந்தை பகுதிகள், மற்றும் பள்ளிகள், கல்லூரிகள், இவற்றிலெல்லாம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம். பள்ளிகளில் குறிப்பாக ஆர்பிஎஸ்கே மருத்துவர்கள் மூலமாக ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது அனைத்து களப்பணியாளர்களும் இணைந்து பள்ளிகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வருடம் நாம் ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம், ஸ்பர்ஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் ஜனவரி 30 ஆரம்பித்து பிப்ரவரி 15 வரை 15 நாட்கள் ஒரு ப்ரோக்ராமை நாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
அது இன்றிலிருந்து தொடங்குகிறது. இன்று தொழுநோய் ஒழிப்பு தினம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை நாம் தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கும் இந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்த ஸ்பர்ஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு குறிப்பாக விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி அந்த மக்களே தாமாக முன்வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். வாலண்டரி ரிப்போர்ட்டிங் இதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செயல் திட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த வருடம் மார்ச்சுக்குள்ளாக 133 வட்டாரங்கள், பிளாக்ஸ், 27 நகரப் பகுதிகளில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அந்த திட்டமானது லெப்ரசி கேஸ் டிடெக்ஷன் கேம்பெயின். இது தீவிர தொழுநோய் கண்டறிதல் முகாம். இதில் களப்பணியாளர்கள், டீம்ஸ் ஆஃப் சர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தன்னார்வல்களை கொண்டு ஒரு டீமுக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 13,000 களப்பணி டீம்ஸ் ஏற்படுத்தப்பட்டு 26,000 களப்பணியாளர்களால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் 133 வட்டாரங்கள், 27 நகரப் பகுதிகளில் பிப்ரவரி 13 தொடங்கி பிப்ரவரி 28 நிறைவு பெற இருக்கின்றது. மற்றும் நமது இந்த பேசிவ் கேஸ் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மற்ற நிறுவனங்களிலிருந்து நமக்கு புதிதாக கண்டறியப்பட்ட தொழுநோயாளிகளை நமக்கு அரசுக்கு தெரியப்படுத்துதல். அந்த அடிப்படையில் அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவர்கள், குறிப்பாக தோல் சிகிச்சை மருத்துவர்கள், எனது வேண்டுகோள் என்னவென்றால் அவர்கள் கண்டறியும் தொழுநோயாளிகளை முக்கியமாக நமக்கு அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அரசுக்கு தெரியப்படுத்தும் போது அரசினால் செயல்படுத்தப்படும் களப்பணிகளில் முக்கியமாக அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் வேறு யாருக்காவது இதன் பாதிப்பு இருக்கிறதா, அவர்களுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டிய தடுப்பு மருந்து வழங்குதல் போன்ற செயல் திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் அனைத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவர்கள், தனியார் தோல் சிகிச்சை மருத்துவர்கள் தாங்கள் கண்டறியும் புதிய தொழுநோயாளிகளை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நோய் இருக்கிற மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாற்போல் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துறது, அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்மளுடைய டாக்டர் அவர்கள் வலியுறுத்தி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு தொடர் கண்காணிப்பு சிகிச்சை அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தோல் சிகிச்சை துறை மூலமாக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பாக ஊனத்தடுப்பு முகாம், தொழுநோயால் அங்க குறைபாடு ஏற்பட்டவர்களுக்கு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு முகாமானது ஒவ்வொரு வாரமும் அனைத்து மருத்துவமனைகளிலும் செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அங்க குறைபாடு அடைந்த நோயாளிகள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகள் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங், புண்களை ஆற்றுவதற்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் செய்யப்படுகிறது, கட்டுக்கட்டுதல் போன்ற பணிகள் செய்யப்படுகிறது. செல்ஃப் கேர் கிட், சுய பாதுகாப்பு பெட்டகம் இது வழங்கப்படுகிறது. இதில் அவர்களுக்கு தேவையான லிக்விட் பாரஃபின், ஆயின்மெண்ட்ஸ், பேசிக் மெடிசன்ஸ் அதில் இருக்கும் அந்த சுய பாதுகாப்பு பெட்டகத்தில். அது மட்டும் இல்லாமல் எம்சிஆர் காலனிகள், மைக்ரோ செல்லுலார் ரப்பர் காலனிகள், இது கால்களில் அவர்களுக்கு உணர்ச்சியின்மை இருப்பதன் காரணமாக புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த எம்சிஆர் செப்பல்ஸ் அவர்கள் அணியும் பொழுது இந்த உணர்ச்சி இல்லாத பாதத்தில் புண்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த காலனிகள் வழங்குகிறோம். இந்த காலனிகளானது வருடத்திற்கு 2 முறை அரசால் இலவசமாக வழங்கப்படுகிறது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கால்களில் உணர்ச்சியின்மை மற்றும் புண்கள் ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுய பாதுகாப்பு உபகரணங்கள், கையில் இப்போ ஹீட் படாமல் இருக்கணும் அப்படின்னா க்ளவுஸ், அது அரசாங்கத்தினால் கொடுக்குறோம். அது இல்லாமல் வாக்கிங் ஸ்டிக்ஸ், ஊன்றுகோல் இது வழங்கப்படுகிறது. அரசால் ஒரு சில நலத்திட்டங்கள் நாம் செயல்படுத்தப்பட்டு வரும் வேளையில் குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அங்க குறைபாடு ஏற்பட்டவர்களில் 40% அதற்கு மேற்பட்ட அங்க குறைபாடு உள்ளவர்களுக்கு தமிழக அரசினால் ரூபாய் 2,000
ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு உதவி தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பான விஷயங்கள் நம்மளுடைய அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏதாவது ஏற்படுமா? அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்களில் மேல் இமைகளை மூட இயலாத ஒரு நிலை இருப்பவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் அவர்கள் தூங்கும்போது கண் இமைகள் மூடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்யலாம். இது மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை. அதே போன்று கை தொங்கியவர்கள், கை விரல் மடங்கியவர்கள், கால் தொங்கியவர்கள், கால் விரல் மடங்கியவர்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை மூலமாக அவற்றை பழைய நிலைமைக்கு ஓரளவு ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கு நாம் கொண்டு வர முடியும். இது வந்து அரசாங்கத்தால் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிற மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையானது செங்கல்பட்டில் இருக்கின்ற மத்திய தொழுநோய் பயிற்சி நிறுவனத்திலும் மற்றும் டிஎல்எம் தி லெப்ரசி மிஷன் ஹாஸ்பிட்டல் வடதொரசலூர், மானாமதுரை அண்ட் கரிகிரியில் இருக்கின்ற ஷெஃப்லின் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவற்றிலும் நமது தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது. இந்த மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு ஒரு 3 மாத காலம் அவர்கள் ஓய்வில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பண இழப்பை அவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதிப்பவர்களாக இருக்கலாம், அந்த பண இழப்பை சரி செய்வதற்காக அரசாங்கத்தின் சார்பாக இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் 12,000 ரூபாய் வந்து நம்ம உதவித்தொகையாக அந்த 3 மாத காலத்திற்கு நாம் வழங்குகிறோம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி செய்து கொள்ள தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அங்க குறைபாடு உள்ளவர்கள் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய களங்கங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். களங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது ஒரு நோயாளியானது தனக்கு தொழுநோய் வந்துவிட்டது என்று நாம் தெரியப்படுத்தும் பொழுது, ஒரு மருத்துவர் தெரியப்படுத்தும் பொழுது மனதளவில் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு ஆரம்பத்தில் நினைவுக்கு வர்றது அந்த அங்க குறைபாடுகள், கண் பாதிப்பு, கை பாதிப்பு, கால் பாதிப்பு, இவைகள் தான் அவர்களுக்கு கவனத்தில் வருவதன் காரணமாக நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணி இந்த படங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மனசில் வர்றது அந்த அங்க குறைபாடுகள் தான் மனசில் வந்து நமக்கு இப்படி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வருகிறது. இது வந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு தொழுநோய் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முற்றிலும் குணமாகக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நாம் சொல்லலாம். இந்த 6 மாதம் அல்லது 1 வருடம் சிகிச்சை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இதை தொடர் சிகிச்சை பண்ணணும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நிறையா பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சை எடுக்கிறாங்க, கொஞ்ச காலத்தில் விட்டுறாங்க. அவங்கள வந்து அட்ரஸை ட்ரேஸ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இது எல்லாமே வந்து ரொம்ப தவறு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸ் சிகிச்சை நம்ம எடுக்கும்போது 6 மாதம்னா 6 மாதத்தை நம்ம முடிக்கணும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில சிறு சிறு வியாதிகள் வரும்பொழுது நான் மாத்திரைகளை நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு கிரேஸ் டைம் நம்ம கொடுத்துருக்கோம். 6 மாத சிகிச்சை அப்படிங்கிறத 9 மாதத்தில் முடிக்கலாம், 12 மாத சிகிச்சை அப்படிங்கிறத 18 மாதத்தில் முடிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் முதல் முறை அந்த நோய் பற்றி ஒரு மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ஸ்டிக்மாவோ வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் சோஷியல் ஸ்டிக்மா, ஃபேமிலி ஸ்டிக்மா, ஒரு வீட்டில் ஒரு கணவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் இதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, இந்த தொழுநோயால் பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் டிபி காஸ் பண்ணுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சரியாயிடுது. அதே குரூப்பு தான் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும். இது வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் வந்து நம்ம சொன்னால் நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து யாருக்கும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு நோய் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு கேர் கொடுக்க முடியும். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில்
இது போன்ற ஒரு ஒதுக்கி வைத்தல் வரணுங்கிற அவசியமே கிடையாது. நாங்கள் ஒரு சில இடத்துல பார்க்குறோம், ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு பாதிக்கப்பட்டு அங்கே குறைபாடு ஏற்பட்டால் அவர்களை தனியே ஒரு ரூமில் வந்து இருக்க வைப்பாங்க. அது தேவையே கிடையாது. அங்கே குறைபாடு ஏற்பட்டுறதுங்கிறது இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை நோயில் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அங்கே குறைபாடு ஏற்படுகிறது. அதற்காக அது இன்ஃபெக்ஷன் வரும். அது இன்ஃபெக்ஷனால் வர்றது கிடையாது டயபெட்டிஸ். அதே மாதிரி தான் தொழுநோயிலையும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு தான் அந்த அங்க குறைபாடு ஏற்படுது. நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். அந்த கிருமி உடம்பிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரியான முறையில் அவர்களுக்கு அந்த புண்ணுக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இது ஒரு பக்கம். இது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரைக்கு. சமுதாயத்தை பொறுத்தவரையில் மக்கள் பார்வை இப்பொழுது முன்பு இருந்தது போல கிடையாது. ஒரு தொழுநோயாளியை பார்ப்பது, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரை பார்ப்பது முன்பு இருந்தது போல கிடையாது. மிகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். அதாவது இது ஒரு பீரியாடிக்கலாக ஒவ்வொரு வருஷமும் இந்த தொழுநோய் விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வேலையில் அமர்ந்திருக்கும்போது, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுது, இவருக்கு தொழுநோய் பாதிப்பு இருக்கிறது, இவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், இவர் பயப்பட வேண்டாம் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் அவர்களை வேலை விட்டு நீக்கும் நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலைமை வரக்கூடாது. இது முற்றிலுமாக இது மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம் என்பதால் இது ஒரு நல்ல புரிதல் வேண்டும். ஒரு நல்ல புரிதல் மக்களிடையே வேண்டும். அதற்காக தான் நாம் சொல்கிறோம், இந்த வருடத்தோட தீமே பார்த்தோம் அப்படின்னா, தொழுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், தவறான புரிதல் அகற்றுவோம், நோய் பாதிப்புள்ளோர் எல்லோரையும் குணப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமே. ஸோ இந்த தவறான புரிதல் அகற்றணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட தீம். அந்த அடிப்படையில் இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிறது பேஷண்ட்டுக்கும் இருக்கக்கூடாது, ஃபேமிலிலையும் இருக்கக்கூடாது, சொசைட்டிலையும் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை ஒரு நல்ல முறையில் ஒரு அன்போடு அரவணைச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த விதமான சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு நிலையை நாம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட நிறைவான ஒரு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தந்த விஷயங்கள் செய்யலாம், இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? இல்லை இதை மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக இருக்கும். மேபி ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த தொழுநோயால் பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக சரிவிகித உணவு இந்த மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தான் அந்த தொழுநோயோட பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த சரிவிகித உணவு அப்படிங்கும்போது ஒரு கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உடம்பில் எதிர்ப்பு சக்தியானது சரியான நிலையில் இருக்கும். அவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒருவருக்கு கண் பாதிப்பு இருக்கும்போது கண்களை திறந்து தூங்கும் நிலைமை இரவில் ஏற்படலாம். அவ்வாறு தூங்கும்போது என்ன பண்ணணும், ஒரு துணியை கண்களை சுற்றி கட்டிக்கொள்ள வேண்டும். இது மற்ற காயங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுபோல் கண்ணாடி அணிய வேண்டும் கண் பாதிப்பு உள்ளவர்கள். இது முக்கியமாக இது நிரந்தரமாக செய்ய சொல்லவில்லை. இது ஒரு ஆரம்ப நிலையில் அது மாதிரி செய்து கொண்டு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதற்கான உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளில் பாதிப்பு உள்ளவர்கள் சூடான பொருட்களை எடுக்கக்கூடாது. சூடான பொருளை எடுத்தால் உணர்ச்சியின்மை இருக்கும் பொழுது கண்டிப்பாக கொப்பளங்கள் ஏற்படும். அது நாளடைவில் புண்களாக மாறி கையில் அங்க குறைபாடு ஏற்படும் நிலைக்கு செல்லலாம். அதே போன்று ஹார்ட் ஒர்க்கர்ஸ், விவசாய பணிகள் செய்பவர்கள், வனப்பகுதிகளில் வேலை செய்பவர்கள், இவர்கள் கையில் கடினமான ஆயுதங்களை பயன்படுத்தி வேலை செய்யும் பொழுது அந்த கைகளிலே காயங்கள் ஏற்படலாம் உணர்ச்சியின்மை காரணமாக. ஸோ இதை அந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது க்ளவுஸ் போட்டுக்கணும். அந்த நம்ம கையுறைன்னு சொல்கிறோம், அந்த கையுறை அணிந்து இந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி கால்களை இந்த தொழுநோய் பாதிப்பு இருக்கும் பொழுது எம்சிஆர் ஃபுட்வேர், நான் ஏற்கனவே சொன்னேன், எம்சிஆர் காலணிகள் கண்டிப்பாக அணிய வேண்டும். தினமும் பாத பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கும் நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறோம். சுய பாத பரிசோதனை, டெய்லி ஃபுட் எக்ஸாமினேஷன், டெய்லி ஹேண்ட் எக்ஸாமினேஷன், டெய்லி ஐ எக்ஸாமினேஷன், இது கண்டிப்பாக நான் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்து கொள்ள வேண்டும்.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அத பத்தி நம்மளுடைய நேயர்களுக்கு அந்த உறுதிமொழி பாட கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 30 தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி இந்த உறுதிமொழியானது அனைத்து அலுவலகங்களிலும் இதை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உள்ள வாசகங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்பர்ஷ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி. தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதை நான் அறிவேன். உணர்ச்சியற்ற தேமல், படை போன்ற தோல் நோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன். அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன். தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது. ஆரம்ப நிலை சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லா இந்தியா உருவாக அனைவருடனும் இணைந்து ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்று அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார் இந்த உறுதிமொழியை மக்களுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொழுநோய் எதனால் ஏற்படுது, அது எப்படி கண்டறிய வேண்டும், யார் யாரை இந்த பாதிக்கும் மற்றும் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு வருது, அரசினுடைய செயல்பாடு திட்டங்கள் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் நம்மளுடைய அரசாங்கம் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யப்பட்டு கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றியும், இதற்கு நம்ம செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன, தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, தங்களுடைய உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவ சேவை பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் தர்மலிங்கம் அவர்கள், நீங்கள் இவ்வளவு நேரம் நம்முடைய நிலையத்திற்கு இந்த நேரத்தில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி டாக்டர். நன்றி.